ஹாய் ஹலோ லவன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணது இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா ஓகே, இல்லை பரவாயில்ல நான் திருப்பி பார்க்குறேன், இல்லை நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக பாருங்கள். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் 12th படிச்சுட்ருக்கீங்க. தாயாங் வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு வீட்டில் வேலைக்கு போகாமல் தான் இருக்காங்க. அண்ட் தாயாங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவோட சொந்த தம்பி. உங்களுக்கு தாய் மாமா சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துருக்காங்க. தாயாங்கு தான் ஒயின் அப்படி சொல்லி வளர்த்துருக்காங்கடா. நீங்களும் சும்மா இல்லைடா, உங்களுக்குலாம் தாயாங்னா ரொம்ப உயிர். அப்படியே தாயாங் சொன்னால் செத்துருவீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு தாயாங் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து நாள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பீங்க. அண்ட் ரிட்டன் நீங்கள் காலையில் ஒரு 4 மணி போல் தான் வந்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்குலாம் செம்ம தூக்கம், உங்கள் அம்மாவுக்குலாம் செம்ம தூக்கமாக இருந்திருக்கும். நீங்களாம் போய் தூங்கிட்டீங்க. தயாங்க்குனா சுத்தமாக இங்கே தூக்கமே வரல. சும்மா அந்த ட்ராவலிங் சில பேருக்கு ஒத்துக்காதுல்ல, அந்த மாதிரி தயாங்க்கு ஒத்துக்கவே இல்லை போல். அதனால் தயாங் வந்துட்டு டிவி போட்டு பார்த்துட்ருக்கான். அது ஒரு 6 மணி வரைக்கும் டிவி ஓடிட்டே இருக்கு. அண்ட் நீங்கள் அப்போ தான் எந்திரிச்சு அப்படியே வரீங்க. தயாங் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. மாமா ஏய் நாடி தூக்கத்தில் வந்து உட்காந்துருக்க? அது எந்திரிச்ச மாமா, எதுவும் டிவி சவுண்டு கேட்டுச்சா, இதை இங்கே வந்துட்டேன். என்ன மாமா பார்த்துட்ருக்க டிவியில்? நான் ஒன்றும் பார்க்கல, அது அப்படியே ஓடுது. ஓ போய்ட்டு மூஞ்சலாம் கவிட்டு வா. என்ன மாமா, அதெல்லாம் சோம்பேறி மாமா. ஆமாம்மா, நீதான் குளிக்கவே மாட்டியே, உனக்கெல்லாம் மூஞ்சக்கலை சொல்லணும். மாமா பம்பளுக்காத, காலையிலே எனக்குலாம் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்குலாம் டெம்பிளில். ஓ மேடம் அப்படி என்ன பண்ணிங்களா? அப்படியே 10 மாடை மேய்ச்சி அப்படியே அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சீங்களோ? ட்ராவல் போயிட்டு வந்துட்டு உடம்பு வலிக்குது மாமா. ஏன் மாமா அப்படி பண்ணுற? உடனே அப்படியே சினுங்காத, உட்காரு. சரி நீ டிவி பாரு, நான் பார்க்குறது இருக்கட்டும். ஆமாம், உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்ன மாமா? உன் கூட ஒரு பொண்ணு வருமே, அது பேர் என்ன? பொண்ணு பேர் ஏன் மாமா நீ கேட்குற? ஏய் சொல்றி. அந்த பொண்ணு பேர் லியா. ஏன் உனக்கு? லியா செம்மையா இருக்கடி மாமா. இப்போ என்ன உனக்கு? எனக்கு உன்னை குள்ள மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னதாக குட்டியாக அழகான ஃபைட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போன்னு பார்த்துட்டு ஜங்குக்கு உள்ளே வரான். ஜங்குக்கு வந்து தயாங்கோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஜங்குக்கு உள்ளே வந்துட்டு காலையில் என்ன நடக்குது மாமனுக்கும் பொண்டாட்டிக்கும் அப்படின்ட்டு உங்களை தயாங்கோட பொண்டாட்டின்ற மாதிரி சொல்கிறான். தயாங்னா முறைக்கிறான். தயாங் வந்து ஜங்குக்கோட காதில் சொல்கிறான், ஏய் எல்லாமே தெரிஞ்சவளை உங்களுக்கு அதரா, ஆல்ரெடி இங்கெல்லாம் எனக்கு தான் அவன் பேசிகிட்டு இருக்காங்க, அவளுக்கு இன்னும் ஆசையை மூட்டி விடுற மாதிரி. ஐயோ சாரி மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கண்ணா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு? ஏய் அதெல்லாம் ஒன்றுடி, சும்மா நான் வந்துட்ட சரக்கு எதுவும் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். ஜங்குக்கண்ணா சரக்கு அடிப்பியா நீ? அது அப்பப்போ லைட்டா. பாரு ஜங்குக்கண்ணா, என்னோட மாமாவுக்கு மட்டும் இந்த பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்த அவ்வளோதான் பார்த்துக்கோ நீ. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட குடும்பம் நடத்தணும், தண்ணிலாம் அடிச்சின்னா நல்லாவா இருக்கும், அதான் மாமா சொன்னேன். ஏய் நிப்பாட்ரி வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுடி. என்ன வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த தாயாங் வந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். தயாங்கும் ஜங்குக்கும் டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் தயாங்க வச்ச கண்ணு வாங்காமல் சைட் அடிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் தயாங்க அப்படியே கழிச்சு தின்றலாம் போல் இருக்குது உங்களுக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு தயாங்க வந்துட்டு உங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணுறான். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஐ கான்டாக்ட். அது நம்மளை ஒருத்தவங்க பார்த்தாலும் டக்குன்னு பார்ப்போம்ல. அப்போ நீங்கள் அழகாக உங்கள் பப்பி ஃபேஸை வச்சுட்டு பப்பி ஐஸை வச்சுட்டு இப்படி பார்த்துட்ருக்கீங்க. தயாங்க அவ்வளோ ஏக்கமாக கடிச்சிட மாட்டியா அப்படின்ற மாதிரி. டக்குன்னு தயாங்க ஒரு நிமிஷம் தடுமாறுது. என்னடா இவன் நம்மளை இப்படி பார்க்குறாள் அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட வந்துட்டு ஸ்லோவாக அப்படியே ஒரு மாதிரி பாசமாக கேட்கலாம். நம்ம டக்குன்னு ஜங்குக்கு,
ஏய் அச்சாம்பாரா விக்கெட்டு சே நடா நம்ம நான் ஆப்போசிட் டீமுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கேன் பாடுறா. ஐயோ அப்போ உங்களுக்குன்னா செம்ம காண்டாகுது. சங்கு கண்ணா சொல்லுமா தங்கச்சி, இப்போ எதுக்கு நீ இப்படி இப்போ கத்துனா? என்னமாச்சு? அவன் பாரு எவ்வளோ அழகாக என்கிட்ட பேச வந்தான். ஒன்று தாயாங்க. என்னடி பேச வந்தேன்? சும்மா அப்படி பாரு அழுகுற மாதிரி, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தா. ஏன் உங்க குணம்பிக்கை எடுத்துட்டா? அது ஒரு லவ் ஐ கான்டாக்ட், உனக்கு அது தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. ஜாகுக்குலாம் இங்கே ஒன்றுமே புரியல. அண்ட் சாரிடா, எனக்கு கிரிக்கெட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. விக்கெட்டு அது இது என் வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்டேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஜங்கு கிட்ட வந்து தாங்க சொல்லிகிட்டு இருக்கான். எதோட தேவையில்லாமல் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி லவ் பொண்டாட்டி அதுன்னு சொல்லிட்டுருக்க. மச்சான், மாமா பொண்ணு இந்த மாதிரி அக்கா பொண்ணு தானே மச்சான் ஓட்ட முடியும். அதான் மச்சான் ஒன்றாச்சும் ஓட்டினேன். அது நீ உன்னோட மாமா பொண்ணை வச்சு உனக்கு நீ ஓட்டிக்கணும், ஏன்ட்ட வரக்கூடாது. விட்றா மச்சான். இப்போ அதனால என்ன? நான் தான் லூனாவை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு அவளை காசையை கிளப்பி விட்றேன்? லூனாவே சரியில்லைன்னு தோணுதுரா. சடுகு ஒயினே கல்யாணம் மட்டும் செட்டில் ஆகுறா. ஃப்ரெண்டுன்னெலாம் பார்க்க மாட்டேன், ஆளை பற்றி பேசினா வாயை வச்சிருவேன். அவங்க 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நடுவில் வந்து மாமா பாரு உங்ககிட்ட தான் என்னமோ சொன்னல, என்னமோ என் ஃப்ரெண்டு லியான்லாம் கேட்டல, பாரு உன் மூஞ்சிக்கு நான் தான், எனக்கும் என் மூஞ்சிக்கும் நீ தான், புரியுதா? தேவையில்லாமலாம் இன்னொன்று பொண்ணு எழுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கொண்டுருவேன். அதானே என் ஃப்ரெண்டு நீ கேட்குற. ஜங்குக்கண்ணா, நீங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் இருந்ததுக்கு சாரி, ஆனால் நான் மாமாட்ட பேசி ஆகணும், என்ன புரிஞ்சுதா? என்னாடி என்னமோ நான் மொக்கையாக இருக்க மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். உன் மாமா யார் தெரியுமாடி? வேர்ல்டு ஹேண்ட்ஸம் மேன்ட்ரி. எனக்குலாம் எத்தனை பொண்ணுங்க தெரியுமா க்யூவில் நிற்கும். உனக்குலாம் நான் மாமா கட்சிக்குன்னு பெருமையாக நானடி. ஏத்த ஓ மூஞ்சி வந்து வேர்ல்டு ஃபேமஸா? இது நாங்கள் நம்பணும். நம்பி தாண்டி ஆகணும், அதாண்டி உண்மை. மச்சான் சொல்கிறா. ஆமாம் தங்கச்சி, அதான் உண்மை. டாடா கலாய்கிற மாதிரி சொல்கிற. பாரு ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிட்டேன். இனிமேல் நீ ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசினா உண்மையை கொண்டுட்டு நானும் போய் தற்கொலை பண்ணிக்கோ சொல்லிட்டேன். டாடா அவள் எப்படி பேசுகிறா? மச்சான், இவ இதுக்கு எப்படி பேசுகிறாளே, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான்டா. சங்குக்கண்ணா, நான் பேசிகிட்டு இருக்குமோ நீங்கண்ணா ரகசியம் சொல்கிற மாதிரி அப்படியே வந்து அவன் காதுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கீங்க, மாமா காதுக்குள்ளேயே. என்கிட்டே சொல்லுங்க தங்கச்சி. அது வந்து உனக்கு தெரியுமா அந்த ரகசியம்? உடனே தெரிஞ்சிடும். மாமா இப்போ சொல்ல மாமா. சரி ஒயன், நீ போயிட்டு அந்த குளிர வழியை பருப்போ. குளிக்கணுமா? ஓடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து உங்களை அமுச்சு விட்டுறான். ஜங்குக்குனா இங்கே டப்பாவி இதுக்கு இந்த புள்ள எப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தாங்க ரொம்ப யோசிச்சுட்ருக்கான். ஐயோ இது என்னடா கொடுமையாக இருக்குது, வீட்டில் கொடுமை பண்ணுறாங்கன்னா இங்கே இவ வேறு இவ்வளோ கொடுமை பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஒன் டே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு லியாவோட அப்படியே போயிட்டு இருக்கும் போது லியா கிட்ட வந்து நீங்கள் லவ் பண்ணுற விஷயத்த சொல்கிறீங்க. லியா, சொல்லுவேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல போகிற? அது நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன். யாரு ஓயான்? அது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பையன். ரொம்ப நெருக்கமான பையனா? ரொம்ப 24/7 அந்த பையன் என் கூடயே இருப்பான். அந்த பையன் புரியல. தேங்க தாண்டி சொல்கிறேன் என் மாமாவை. என்னவோ என் சொல்கிற தயாங்கா? உனக்கு என்ன தயாங்கன்றா? தயாங்கன்னு சொல்லு. என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது. ப்ளீஸ் லியா சொல்லலையா? தயாங்கன்னா சொல்லலையா? ப்ளீஸ் லியா. எப்படியோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி லியாவை சொல்ல வச்சிட்டீங்க. லியாவும் சொல்லி தொலைகிறேன்.
தயங்க அண்ணா போதுமா? போதும். அதுக்கே மூஞ்சி இப்படி வைக்கிற? அதுக்கு ஏன் நீ இப்போ இப்படி மூஞ்சி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா தயாங் வந்து ஒரு பொண்ணோட அப்படியே ஹக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு வந்து லிட்ரலாக வந்து தயாங்கோட ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே தயாங்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வரா. தயாங்கும் பார்த்துக்கலாம் நம்ம ஊர் தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. நீங்கள் பார்த்ததும் இல்லாமல் லியாவும் பார்த்துட்டா. பட் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், அது நம்ம மாமா தானே அப்படின்னு. ஆனால் நீங்கள் இல்லை உங்களுக்கு தான் அடையாளம் எல்லாமே தெரியும்ல, ஆனால் மாமாவா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. சடனாக லியா வந்து வயன் சொல்லலையா? அது தயாங் தானே? சாரி, தயாங்க அண்ணா தானே? மாமாவா? மாமா தானா? இல்லையா, நீ தவ பார்த்துருப்ப இல்லையா? அது மாமா கிடையாது இல்லையா? அது லூசு வயன், அது தாங்க அண்ணா தான். மாமா தானா? கண்டிப்பா இது நான் அம்மாட்டி தாத்தாட்டி சொல்ல விட மாட்டேன். சத்தியமா சொல்லுவேன், போய் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். ஓயன் அழுகுது ஓயன், சரி சொல்லிக்கலாம் ஓயன், விடு ஓயன். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் போகிறத பார்த்தா லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஆனால் இல்லையா, திருப்பி என்னை ஏற்ற கூடாது. ஏற்கனவே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. எப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி தயாங் வந்து வேற ஒரு பொண்ணோட போயிட்டுருக்கா. அது அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி போகிறா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, கையெல்லாம் விறுவிறுங்குது. உங்களுக்கு அது எப்படி வெளிப்படுத்தணும்னு கூட தெரியல. அது கண்ணீர் ஃபுல்லாகவும் வர மாட்டேங்குது, அதுக்குன்னு வராமலும் இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி தேங்கி நிற்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறீங்க, பேகு விறுன்னு லியாட்ட நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு விறுன்னு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து நடு ஹாலில் நின்று கத்திட்டு இருக்கீங்க. அம்மா என்ன வயன் கத்திட்டு இருக்க? என்ன? மாமா வேற பொண்ணோட சுத்திட்டு இருக்குமா? என்னது? தாங்க வேற பொண்ணு சுத்திட்டு இருக்கானா? கண்ணால பார்த்தம்மா, 2 கண்ணால பார்த்தேன். மாமா சுத்திட்டு இருந்துச்சு. நிஜமா தான் சொல்றியா வயன்? சத்தியமாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. டக்குன்னு தயாங்கோட அப்பா வந்துட்டு வயன் ஏன் அழுவுற அப்படின்னு கேட்குறாரு. வயன்மா என்னாச்சு, ஏன் அழுவுறா? தாத்தா மாமா என்ன தெரியுமா தாத்தா பண்ணது? என்ன பண்ணாவன் சொல்லு, என்னன்னு கேட்போம். மாமா இருக்குல்ல தாத்தா, வேற பொண்ணு சுத்திட்டு இருக்கு தாத்தா. எது? தேங் வேற பொண்ணு போயிட்டு இருக்கானா? மணி வேற யாராவது பார்த்துட்டு வந்து தேங்கன்னு சொல்கிறேம்மா. தாத்தா நம்பவே மாட்டேன் தாத்தா. சரி இரு, அவனை நான் உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டக்குன்னு கால் பண்ணுறாரு தயாங்கு. ஐயோ அந்த பொண்ணோட ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வேற இருக்கிற நேரம் பார்த்தாச்சுன்னு இன்னும் நீ கேரே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்கு. தயாங்க அங்கே சமாளிச்சுட்டு டக்குன்னு கால் பார்த்தா அவங்க அப்பா. தயாங்க வந்து அவங்க அப்பானா கொஞ்சம் ஒரு மாதிரி பயம், அதனால வந்து கால் எடுக்கிறான். கால் எடுத்துகிட்டு அங்கேருந்து தள்ளி ஒரு 2 ஸ்டெப் தள்ளி வந்துடுறான். உடனே அவங்க அப்பா, ஹலோ தயாங், சொல்லுங்கப்பா, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னப்பா? உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொன்னேன். ஓகேப்பா இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கனா நடுங்குது. நமக்கே தெரியும்ல, பாப்பா திடீர்னு கால் பண்ணி, அப்பாவோ நம்ம அம்மாவோ யாரோ திடீர்னு கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு பயமுத்துற மாதிரி சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி புக்குன்னு இருக்கும்ல. தேங்கு இப்போ அப்படி தான் இருக்குது. தேங்கு வர அவங்க அப்பா நான் பயமா, அதனால் அந்த பொண்ணை போயிட்டு சேஃப்டியாக அவங்க வீட்டில் விட்டுட்டு தேங்கு ஓடி டக்குன்னு வந்து நிற்கிறான் நடு ஹாலில். நீங்கள்னா அப்படியே இடமோ அப்படியே அடித்த கண்ணீர் போய் அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. தேங்கு பார்க்குறான், ஐயோ என்னடா பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஒன்று அவங்க அப்பா, தேங் ஒன்று கொஞ்சம் பேசணும். என்னப்பா என்ன பேசணும்? முதல்ல இந்த மாதிரி என்ன பேசலாம் நிப்பாட்டு, மரியாதையாக பேசிட்டேன்.
ஆ ஓகேப்பா பேசுகிறேன் சொல்லுங்கள். எந்த பொண்ணோட போனேன் பா? புரியல. எந்த பொண்ணோட போனேன் பா? நான் எந்த பொண்ணோட போலையப்பா. நான் ஜங்கு கூட தானே பாருந்தேன். அப்படியா? ஜங்கு கூட இருந்தியா? ஆ ஆமாப்பா. அப்போது ஜங்குக்கு கால் பண்ணேன் அப்படின்னு டக்குன்னு கால் எடுக்க போகிறான். பார்த்தா ஜங்கோக்கே வீட்டில் தான் இருக்கான். அவங்க தயாங்க தேடிட்டு வந்திருப்பான். ஜங்கோக் பின்னாடி நின்றுட்டு இருக்கான். டேய் மச்சான் டேய் மச்சான் டேய் மச்சான் கூப்பிட்டுக்கிட்டு அவன் தயாங்க கண்டுருக்க மாட்டான். அப்புறமா ஜங்குக்கு ஏய் ஏய் மச்சான் ஏய் டேய் அண்டா டேய் இங்கே நிற்கிறேன்டா டேய் டேய் ஐயோ ஐயோ வர திரும்பி தொலை மாட்டானே. ஏய் இங்கே பாடுறா அப்படின்னு டக்குன்னு தயாங்கு என்னடான்னு பார்த்தா கால் எடுத்துட்டான். தயாங்கு எடுத்துகிட்டு கால் பண்ணா ஜாங்கு கூட ஃபோனு இங்கே தான் அடிக்குது. தயாங்கா போச்சு தொக்கா மாட்டணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அப்பானா ஏய் உன்கிட்ட பேசணும், இதுக்கு மேலே விட முடியாது. பாரு ஒழுங்கா ஒயனை கட்டுற அவ்வளோதான். நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் முடிவு பண்ணது தான். ஒயனை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா பாரு லைஃப்பை பாரு. தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் கண்டதுக்கு பண்ணிகிட்ருக்காத. என்ன ஊரில் கண்ட பொண்ணோட சுற்றிட்டு இருக்க? அப்பா பேர் என்ன வருது? அப்பா பேர் என்ன எப்படி நாசமாக போகாதா? இப்படின்னு அவங்க அப்பா வந்த மினிக்கெலாம் அடிச்சு விடுறாரு. டேய் சாரிடா என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கரன்னு இருக்கு, ஒரு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. தயாங்குனா இங்கே செம்ம காண்டாகுது உங்களை பார்த்து. நீங்கண்ணா அழுதுகிட்டே இருக்கீங்க. அது அழுவுறது இன்னும் இரிட்டேட் ஆகுது. தயாங்குனா அப்படியே உங்களை பார்த்து அப்படியே விட்டா கண்ணாலிக்கு உங்களை எரிச்சிருவான் போல் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அண்ட் சடனாக வந்துட்டு அவங்க அப்பா பேசிகிட்டே இருக்கும் போது கேட்குறாரு, ஏய் லவ் பண்ணுறியா? அதுக்கு மட்டும் ஆமாவா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே தயாங்குனா பயம் இல்லை அவங்க அப்பா மேலே. அதனால் அது லவ்லாம் இல்லை அப்படின்றான். அவங்க அப்பாவும் சாரிடா அவங்க அப்பாவும் அப்படியே விட்டுறாங்க ஓகே அப்படின்ட்டு. ஆனால் தயாங் வந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு வந்து சொல்கிறான் எல்லாத்துக்கு முன்னாடியும், பா ஆனால் ஒன்று, இவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்றான். அவங்க அப்பாக்கா இல்லை இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. தயாங் என்ன பேசுகிற? சின்ன வயசுலேருந்து உனக்கு சொல்லி அந்த பிள்ளைய வளர்த்துட்டு இப்போ நான் வேணான்றேன் பா. நானாப்பா வளர்க்க சொன்னேன்? நானா? எனக்கு 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 வளர்க்க சொன்னேன்? நீங்கள் வளர்த்துட்டு என்னப்பா என் தலையில் கட்ட பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்லிடுறான். அப்படியே உங்களுக்குன்னா இன்னும் மாமா அப்படி பேசுன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே நீங்கள் உடஞ்ச மாதிரி உட்காந்து ஏற்கனவே நீங்கள் உடஞ்ச போய் கிடக்குறீங்க, இன்னும் வர இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் தயாங். உங்களால் சுத்தமாக அதை பொறுத்துக்கவே முடியல. அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதோட அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆர்கியூமெண்ட் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குடா. போக 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 அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. தாங்குன்னா ஐயோ என்ன பண்ணுன்னு தெரில. பா 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 என்னப்பா என்னப்பா ஆச்சு? என்னப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார? அக்கா என்னன்னு பாருக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். அவங்க அம்மானா ஏய் தயாங் சீக்கிரம் வாடா, அப்பா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆகிட்டுப்பா அவங்களுக்குலாம் பதட்டமாகிடுச்சு, கண்ணீர் வரல. டக்குன்னு ஹாஸ்பிட்டலும் போய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் சொல்கிறாங்க, இது வந்து இப்போ ஒன்றும் பெருசு இல்லை, ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கு, ஆனால் இப்படியே விட்டுட்டு இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தயாங்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. அதை விட அதிகமாக உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்கான் தயாங். ஏன்னா அவன் என்ன நினச்சிருப்பான்னா காலேஜ் முடிச்சிட்டான், வேலை இல்லை அவனுக்கு. ஒரு வேலை வாங்கினதுக்கப்புறம் வந்து இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கான்ல ஒரு பொண்ணு, லூனான்ற பொண்ணு. அந்த பொண்ணை வந்து வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றது தான் அவன் பிளானே. ஆனால் மொத்தமாக இங்கே நீங்கள் கெடுத்து விட்டீங்க எல்லாத்தையும். அவன் பிளான், அவன் லவ் எல்லாத்தையுமே கெடுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சு. அவர் கண்ணு முடிச்சிட்டாரு. டாக்டர் வந்து இந்த பேஷண்ட்டோட அட்டண்டன்ட் யார் அப்படின்னோடனே தாங்க வந்து டாக்டர் எங்கள் அப்பா தான் அப்படின்றான். அழுதுகிட்டே சொல்கிறான். உடனே உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாரு. தாங்க உள்ளே போய் உட்காந்துட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்ருக்கான். அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய், பா என்னப்பா அது, ஒன்று நல்லா அப்படியே நடந்து பேசி ஒரு மாதிரி வீரமாக பார்த்துட்டேன்ப்பா, டக்குன்னு நீ இப்படி உட்காந்துருக்கலப்பா ஆஸ்பத்திரியில் ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஒன்று அவங்க அப்பா என் மேலே பாசம் இருக்காடா அவனுக்கு அப்படின்றாரு. டக்குன்னு தயாங்கண்ணா, பா நான்ப்பா கேள்வி கேட்குற, என் உயிரை நீ தான்ப்பா
அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டக்குன்னு அவங்க அப்பா, அப்பா சொல்கிறத செய்வியாடா அப்படின்றாரு. தயாங்க்கு புரிஞ்சு போச்சு தலைவர் எங்கே வராருன்னு. தலைவர் திமிங்கலம் தானுங்க. ஐயோ சாரி. உடனே தயாங்க்கு புரிஞ்சு போச்சு. உடனே தயாங் அப்படி சீரியஸாக அவங்க அப்பா பார்க்குறான். உடனே தயாங்கோட அப்பா சொல்கிறாரு, ஏய் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்டா, இந்த பொண்ணு இருக்கால்ல, அவள் சின்ன வயசுலேயே அவங்க அப்பனை இழந்துட்டாடா. அவ அம்மா அம்மா தாத்தான்னு சொன்னதை விட மாமா மாமா மாமான்னு சொன்னதாண்டா அதிகம். அவள் ஆல்ரெடி அப்பா பாசம் இல்லாமல் இருக்காடா. நீ அவளை மனசை உடச்சிடாதடா. நீ எனக்கு பார்க்குறியா இல்லையாடா? அப்பாவை பார்க்குறியா இல்லையா? அப்பாவை பார்க்குறேன்னா செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கூடா. எனக்கும் வர உடம்பு சரியில்லை, விட்டா செத்துருவான் போலடா அப்படின்னோடனே அங்கேருந்து தாயாங், பா என்னப்பா பேசுகிற? என்ன எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? சரிப்பா பண்ணிக்கிறேன் விடு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தயாங்னா ஒத்துக்கிறான். ஆனால் உங்கள் மேலே செம்ம கானில் இருக்கான். உங்கள் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே பாசம், அப்படியே சின்ன குழந்தை அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. அப்படியே செம்ம வெளியில் வந்து சுற்றிட்டு இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே கூட நீங்கள் தான் நின்றுட்டு அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை தான் நீங்கள் ப்ரோக்கன் தாங்குவீங்கன்னு தெரியல. நீங்கள் இதை வேறு நினச்சி அழுதுட்ருக்கீங்க. தயாங்னா அப்படின்ற மாதிரி போகிறான். அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஜங்குக்கு வேறு கால் பண்ணி வர சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். ஏய் அச்சா என்ன பண்ணனே தெரிலடா. எனக்கு அப்பாவும் முக்கியம்டா, லூனாவும் முக்கியம்டா. என்னடா பண்ணுறது இப்போ? தேவையில்லாமல் அந்த ஒயன் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்டா. அமைதியாக இருந்திருந்தானே தேவையாக இருந்திருக்காதுடா. நேரத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட பேசியிருப்பேன்டா. தேவையில்லாத வேலை பார்த்துட்டாடா அவ. ஊனா வேற என்னை உண்மையாக லவ் பண்ணுறாடா மச்சான். எப்படா விட முடியும்ல? என்ன பண்ணனே தெரியலடா எனக்கு. அவ எனக்குன்னு இருந்தாடா. ஏய் மச்சான், உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருந்து ஒன்று சொல்கிறேன். ஒழுங்கா போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிடு. கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிடு. எனக்கு என்னமோ லூனா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நீ விட்டுரு. ஏய் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்காதடா. எனக்கு அப்படியே என்ன பண்ணுறே தெரியாமல் தலை வெடிச்சு போய் நிற்கிறேன்டா. நீ வேற. ஏய் அவ்வளோதான்டா, உங்கள் அப்பாட்ட ஒத்துட்டு வந்துட்டேன். இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்கா லூனாவை போய் பார்த்துட்டு அவகிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீ பாட்டில் வந்து ஒயனை கல்யாணம் பண்ணிடு, அவ்வளோதான். தயாங்க்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவான். அண்ட் வீட்டிலேருந்து தயாங்க்கு கால் வருது. அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு சீக்கிரம் வர சொல்லி. வந்தோடனே என்னன்னு கேட்பான் தயாங். அப்போ வந்து இந்த மாதிரி கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் 2 வீக்ஸில் வந்து உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுவார். தயாங்க்கு நான் சுத்தமாக பிடிக்கல. அண்ட் உங்களுக்கும் தெரியுது தயாங்க்கு இது சுத்தமாக பிடிக்கல, நம்ம தேவையில்லாத வேலை பார்த்து விட்டோம் போலன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, உங்கள் லவ்வை விட பெருசு தயாங்கோட ஒரு அந்த மனசு. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி. அண்ட் நீங்கள் தயாங்கிட்ட பேச ட்ரை பண்ணுறீங்க. மாமா ஆமா அம்மா ஒரு நிமிஷம் மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. ஏய் நடி சொல்ல போகிற? உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டல. அப்படியே கரெக்டாக எங்கே ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி பண்ணிட்டல. ஏய் நான் லவ் பண்ணு தெரியும்ல, தெரிஞ்சில்ல, அதை பார்த்தில, மூடிட்டு உட்கார வேண்டியதானே. இன்னத்துக்கு வந்து வீட்டில் சீன் கிரியேட் பண்ண? மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு மாமா. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா. என்னால் எப்படி மாமா உன்னை விட முடியும்? ஏய் தெரியுதுல்லடி, அதே மாதிரி தாண்டி நானும் லூனான்ற பொண்ணை எத்தனை வருஷம் காலேஜ் ஸ்டார்டிங் வந்து லவ் பண்ணிருக்கேன்டி. அவள் என் உயிரடி. அவள் எங்கே இருக்கா தெரியுமாடி? இப்போ கூட நான் அவளை மட்டும் தானே நினச்சிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் ஏய் போடி சாரி கிரின்ட்டு வந்த ஏதாவது சத்தியமா ஏதாவது கெட்டாதில் பேசிடுவேன். மாமா ஏன் மாமா, என்ன மாமா தப்பு பண்ண? நீ இப்போ லவ் பண்ணுற பொண்ணுக்காக என்கிட்ட எவ்வளோ பேசுகிற? அதே மாதிரி தானே மாமா நான் உனக்காக பேசுவேன். ஏய் அழுது நடிக்காதடி. பிளான் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்க. சத்தியமாக சொல்கிறேன்டி, போயிடு ஒழுங்கா அப்படின்ட்டு தயாங் வந்து உங்ககிட்ட ஹார்ஷாக கத்திட்டு லூனாக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ லூனா,
ஆ சொல்லு தயாங் பேபி. அது வந்து உன்னா கொஞ்சம் உன்கிட்ட நேரில் பேசணும். ஏய், என்ன நேர்ல பேசணுன்றா? அது வந்து இல்லைன்னா அது ஏய் இரு தயா, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா? உன்னை அது வந்து அவன்கிட்ட நேரில் வந்து பேசிடணும் நான். ஓகே தயாங். பட் நான் இப்போ ஃப்ரீயாக இல்லையே லூனா. முக்கியமான விஷயம் லூனா. ஹா ஓகே ஓகே இரு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு லூனாவும் தயாங்க பேசி முடிச்சிடுறாங்க. அப்புறம் லூனா கால் பண்ணிவிட்டு சரி இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அந்த பேசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தயாங்க அந்த இடத்துக்கு போயிருப்பான். போயிட்டு லூனா கிட்ட பேசுகிறான். ஏய் லூனா, ஆ சொல்லு. என்னை மன்னிச்சிருடி. எதுக்கு தயாங்? ஏய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. தயாங், அந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னியே, அது எப்போ வாங்கி தருவ? ஏய் லூனா, நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் லூனா. அந்த ஒரு எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை. அந்த கோல்டு செயின் வாங்கி தரேன்னு சொன்னியே, அது? லூனா, நான் பேசுறது கேள் லூனா. எங்கள் வீட்டில் வந்து ஒரு அந்த கோல்டுலே வந்து டைமண்ட் அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி எனக்கு ஒன்று நான் அன்றைக்கே காமிச்சேன்ல. நீ என்ன வாங்கி தரேன் இத்தனை நாளாக ஓட்டிக்கிட்டே இருக்கா? என்னதான் தயாங் பண்ணிட்டு இருக்கா? சே, ஒரு வேலைக்கு போகாதவனை லவ் பண்ணாலே இது ஒரு தொல்லையாக போச்சு. லூனா, பேசுறது கேள் லூனா. கேட்குறேன் சொல்லு. பாரு தயாங், அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன்னு எனக்கு ஆசையை காட்டி வச்சிருக்கா. ஒழுங்கா வாங்கி தந்துரு. ஏய் லூனா, நான் சொல்கிறது கேள்றி. முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். நீ என்னடி? ஐயோ தயாங், எனக்கு இதுதான் தயாங் முக்கியம். வேற என்ன தயாங் முக்கியமாக சொல்ல போற? சீக்கிரம் சொல்லு. ஏய் எனக்கும் கல்யாணம்டி 2 வாரம் கழிச்சு. தயாங், என்ன சொல்ற? ஏய் அது வந்து ஒரு பிரச்சனையால என்னை ஏமாத்திட்டல் தயாங், என்னை ஏமாத்திட்டல்ல? அவ்வளோதானே? ஏய் சொல்றது கேள்றி. எங்கள் அப்பா நீ ஹார்ட் அட்டாக் டி. நான் என்னடி பண்ணுறது? எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டு இருக்கேன்டி. அவரே செத்துரும் அது இதுன்றாருடி. எல்லாம் நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் தயாங். நான் நீ எவ்வளோ நம்பினேன். ஏமாத்திட்டில தயாங், ஏமாத்திட்டில. ஏய் நான் ப்ளீஸ் காலம்னா வந்து கெஞ்சுறேன்டி. இப்போ என்ன சொல்ல வந்திருக்கா? இந்த விஷயத்த சொல்லிட்டு அவ கூட கல்யாணம் பண்ணணும் அதானே உனக்கு? ஏய் புரிஞ்சுக்கோ லூனா, ப்ளீஸ் லூனா. எனக்கு லிட்டரலாக கண்ணீரே வருது தயாங். எப்படி தயாங் இப்படி என்ன ஏமாத்தலாம்? ஏய் சாரிடி, தப்பு தாண்டி மன்னிச்சிருடி. நான் எனக்கு என்ன பண்றேன்னு தெரிலடி. நீ ஏய் சாரிடி, ஏன்டி இப்படி பண்ற? தயாங் ஒழுங்கா போயிரு தயாங், ப்ளீஸ் போயிரு ஒழுங்கா. நீ ஏமாத்திட்டில. ஏய் ஒரு காலில் வேணா உழுவுறேன்டி. சி எந்திரி. ஏமாத்திட்டு காலில் உழுவுற, அதில் உழுவுறேன். சி எஞ்சி போடா. ஏய் ப்ளீஸ் டி. காலை உடுத்தாயாம். காலை உடுத்தாயாம். நான் ஏதாவது சொல்லிடுவேன் தயாங், காலை விடு. ஏய் என்னை மன்னிச்சிருன்னு சொல்றேன். அது எப்படித்தான் நான் சொல்றது? என்னை ஏமாத்திட்டு இல்ல, நான் எப்படித்தான் சொல்லுவேன்? ஏய் நான் என்ன பண்றதுடி? எந்திரிச்சு கிளம்பு தயாங், கிளம்பிடு. அதுதான் உனக்கு எனக்கும் எதுவுமே இல்லை. அதுதான் போ. உன்னை நான் உடனே லவ் பண்ண தயாங். இனிமே எப்படி தயாங் நான் வேற லைஃப்குள்ள போவேன்? போ தயாங், நீ போ. நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு தயாங். நான் எதுக்கு தயாங் உன்னை டிஸ்டர்ப் பண்ணும்? போ அப்படின்ட்டு அந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா. தயாங்க்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. கால் பிடிச்சி கதறிட்டு இருக்கா தயாங். இப்படி மட்டும் பேசாதே, என்னால முடியலடி. ஏன்டி இப்படி பண்றீங்க எல்லாம் சேர்ந்து? அவளையும் சேர்த்துட்டீல? எல்லாம் பண்றீங்க. சேர்த்துட்டீல? சரி தயாங், சரி சேர்த்துட்டாச்சு. நான் அந்த மீறின சொல்ல வரலடி. என்னடி நீ? தயாங் எந்திரிச்சு கிளம்பு. என் பேரண்ட்ஸ் வர நேரம், பிரச்சனை ஆயிடும். போ கிளம்பு. சாரிடி.
கிளம்புன்றல ஓ அப்படின்ட்டு லூனா வந்து சொல்லிட்டு தயாங்க வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறாங்க. தயாங்க என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் மேலே அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் இருக்குது. அண்ட் கல்யாணமும் நெருங்க உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து சொல்லியிருக்கக்கூடாது, நம்ம சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே யோசிக்கிறீங்க. ட்ரெஸ் வாங்கும் போது கூட தயாங்க உங்க கூட வரல. அவன் வந்து நீங்களே ஏதாவது பார்த்து எனக்கு எதாவது செட் ஆகுமா வாங்கிட்டு வாங்க, அவ்வளோதான். அப்போது ஒயனோட அம்மா கூட ஏய் என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க? என் பிள்ளைய கட்டுறதுக்கு உனக்கு அவ்வளோவா? கா உன் பிள்ளைய கட்டுறதுக்கெலாம் இல்லைக்கா, நான் வேற ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தேன். அப்போது தேவையில்லாமல் உன் பொண்ணு நடுவில் வந்துருச்சு. இப்போ உன் பொண்ணால் தான்க்கா வாழ்க்கையில் அவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். சரிடா, என் பொண்ணால தாங்கிறல்ல, அன்னைக்கே அப்பா கேட்கும்போது சொல்ல வேண்டியதானே, ஆமாப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானடா தைரியமா? அப்போ எதுக்குடா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த? உனக்கே தெரியும் அப்பா மேலே எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு, அப்புறம் எப்படிக்கா நான் பேசுறது? அப்போது வாயை மூடிட்டு ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயாங்கும் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு உங்கள் கூட தான் அப்படின்ட்டு. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. தயாங்க சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு தாலி கட்டும்போது கூட தயாங் இங்கிட்டு திரும்பி பார்த்து தாலி கட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கு யோசனை ஃபுல்லாக லூனா மட்டும்தான் இருக்குது. அது உங்களுக்கு புரியுது. நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க, சத்தியமா மாமா கல்யாணம் பண்ணாமல் இருந்ததா கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் போல. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு என் கூடயே இருக்கு மாமா, ஆனால் வேற ஒரு பொண்ணு நினச்சிட்டு இருக்கு. சத்தியமா கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களோட அம்மா அண்ட் உங்கள் தாத்தா, அதாவது தயாங்கோட அப்பா எல்லாமே சேர்ந்து உங்களை பேசி ஓகே எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி உங்களை வந்து தனியாக ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த வீடு வேறு யாரும் இல்லை, தயாங்கோட வீடு தான். ஆக்சுவலாக தயாங் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து லூனாக்காக வாங்கி வச்சுருப்பான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அங்கே தான் இருந்தாகணும். ஸோ நீங்கள் போயிட்டீங்க. தயாங்கெலாம் சுத்தமாக பிடிக்கல. உங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுகுறான். அண்ட் நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. தயாங் முன்னாடி போயிட்டுருக்கான். முன்னாடி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் டம்முன்னு டோரை தட்டிட்டு போகிறான். உங்களுக்கு அந்த சவுண்டே பயமாக இருக்குது. இன்னும் எப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு மாமா. என்ன மாமா கத்தாத மாமா. ஏய், நீ பண்ண வேலைக்கெல்லாம் உன்னை உயிரோட கொண்டு கண்டி நான். ஆனால் கத்துறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. மாமா இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிற? ஆயிடுச்சு மாமா, கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுற? நீ ஏன் மேற்கொண்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க மாமா? ஏய், அவளை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ண தெரியுமாடி? ஓடி, உன்ட்டெல்லாம் பேசி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் மேலே போயிட்டான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே யோசிச்சிட்ருக்கீங்க. தயாங்னா வெளியே போயிட்டான். உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவன் பாட்டில் கிளம்பி போயிட்டான். டோர் பாட்டில் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஏன் தான் மாமா இப்படி பண்ணுதுன்னே தெரில. இது கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன அவனுக்கு? ஏன் தயாங் மாமா இப்படி பண்ணுற? ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. அண்ட் தயாங் வந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பியிருப்பான் சாயந்தரம். ஆனால் இன்னும் வரைக்கும் வரவே இல்லை. டைம் 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது. நீ உட்காந்து பார்க்குறீங்க, நின்று பார்க்குறீங்க. அண்ட் சடனாக நீங்கள் கேட் கிட்டே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க. தயாங் எங்கே போனான்ட்டு பார்த்தா தயாங் வந்து நடுராத்திரி போல் வரான். செம்ம போத. ஏய் 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 ஏன் கொல்லாம விட மாட்டேன்டி, கொல்லாம விட மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ மட்டும் தாண்டி என் வாழ்க்கையை அழிச்சிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அந்த பீர் பாட்டில் எடுத்து, அந்த சரக்கு பாட்டில் எடுத்து டக்குன்னு உங்கள் முன்னாடி போட்டு உடைக்கிறான். உங்களுக்குன்னா அம்மா அம்மா ஏன் மாமா இப்படி பண்ணுற? குடிக்கிற பழக்கம் கூட இல்லையே மாமா உனக்கு?
ஆமாண்டி, ஆமாம். குடிக்கிற பழக்கம் இல்லை, பொண்ணுங்கள அடிக்கிற பழக்கம் கூட முன்னாடி இல்லை. ஆனால் எல்லாமே இப்போ வந்துருச்சு. பாக்குறியா அவன்? பாக்குறியா? மாமா புரியல மாமா, புரியல. அதாவது அடிக்கிற அப்படின்ட்டு தாங் வந்து வாமிட் எடுத்துடுறான். ஒயன் மேலேயே எடுத்துட்டு அவ வாஷ் பண்ண போறா. ஏய் இல்லி, எப்படி போற? பேசிட்டு இருக்கேன்ல, நான் வேணும்னு கல்யாணம் பண்ணில. அது எப்படி போய் வாஷ் பண்ண போற? வச்சுக்கிட்டே இருடி, பேசுகிற வரைக்கும் வச்சுட்டே இரு அப்படின்னு தாயாங்க சொல்கிறான். நீங்கண்ணா ஆமாம், எனக்கு கஷ்டப்படுத்த நினச்சிட்டு இருக்க மாமா. ஆனால் நீ ஒன்று தான் மாமா கஷ்டப்படுத்திக்கிற. தயவு செஞ்சு சொல்கிறேன் மாமா, வந்து பாடு மாமா, போய் தூங்கு மாமா, காலையில் பேசிக்கலாம் எதுனாலும். ஏய் அழுது 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 நடியாதடி, அழுது நடிய வாழையை நாஸ்திக் பண்ணி வச்சிருக்கிற. எனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து உங்களோட கழுத்தையே டக்குன்னு பிடிச்சிடுறான். அந்த போதையில் என்ன பண்ணணும்னு தெரியல அவனுக்கு. டக்குன்னு பிடிச்ச அழுத்தி, ஏய் செத்துருடி செத்துரு அப்படிங்கிறான். நீங்க ஆமா கையெடுமா, ஆமா செத்துருவாமா, கையெடு. ஏய் செத்து தொலைடி, அதுக்கு தாண்டி பண்ற. சாவ மாட்டேடி நீனு, செத்து தொலைய மாட்டேங்கிறிய. என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? என்னை சாகடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா மாமா நீ? ஏய் உன்னை இன்னதுக்கு சாவடிச்சிருக்கணும்டி, சாவடிச்சிருக்கணும்டி. ஏய் லோனா பெருசல்லடி என்கிட்ட என்னடி பண்ண உனக்கு? மாமா சத்தியமான பிரிக்கணும்னு பண்ணல மாமா. எனக்கு அப்போதைக்கு என்ன பண்ணணும் தெரியல மாமா சுச்சுவேஷனுக்கு. அதனால தான் மாமா அப்படிலாம் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. தயாங்க அப்படியே போதையில் டக்குன்னு கீழே விழுந்துடுறான். விழுந்து தயாங்க நீங்கள் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறீங்க. போயிட்டு மேலே பெட்டில் போட்டுடுறீங்க. போட்டுட்டு அவனோட ஷூ ட்ரெஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும், புழுக்கமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறமா போயிட்டு யோசிச்சிட்ருக்கீங்க. மாமா நான் எந்த தப்புமே பண்ணல மாமா, அந்த ஒரே ஒரு தப்பு நான் வந்து சொல்லாமல் இருந்திருக்கணும். நீ சொல்கிறது கரெக்டு தான், லவ் பண்ணுறேன்னு எல்லாமே தெரியும். ஆனால் என்னால் உன்னை வேறு பொண்ணோட இடத்துல வச்சு பார்க்க முடியலையே மாமா, அதனால தானே மாமா நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. மேலே நான் தயாங்க அப்படியே உளறிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். நீங்கள் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு போகிறீங்க. பார்த்தா தயாங் கீழே விழுந்து கிடக்குறான். தயாங்க திருப்பி கஷ்டப்பட்டு தூக்கி படுக்க வைக்கிறீங்க. வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை மாமா, நான் இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. தயாங்னா உங்கள் மடியில் வந்து படுத்துட்டு, ஏய் ரோனா என்னை விட்டுட்டு போயிடாதடி, இல்லைன்னா நான் என்னடி பண்ணுறது? ஏய் ஓயந்தாண்டி, இவ்வளோலாம் ஈஸியா, அவளாம் ஒரு ஆளே கிடையாதுடி, ப்ளீஸ்டி என்னை திருப்பியுமே உங்ககிட்ட வச்சுக்கடி அப்படின்னு தான் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்குனா ஹார்ட்டே டக்குன்னு உடஞ்சிருச்சு. இப்போ கூட அவன் வந்து லூனா நினச்சி தான் உங்கள் மடியில் படுத்திருக்கான். உங்கள் கண்ணத்தெல்லாம் டச் பண்ணுறான். ஏய் லூனா என்னடி, எனக்கு என்னமோ தெரியலடி, இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடுவேண்டி நான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா தயாங். உங்களுக்கு கேட்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தயாங்க படுக்க வச்சுட்டு வெளியில் வந்துட்டீங்க. வந்துட்டு அப்படி அழுவுறீங்க, உங்களால் சுத்தமாக முடியல. அண்ட் இதே மாதிரி ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஜங்கு கூட அப்பப்போ வந்து தயாங்க்கு அட்வைஸ் பண்ணுவான். ஏய் மச்சான் கல்யாணம் ஆயிடுச்சுடா, ஏன்டா அப்படி பண்ணுற? பாவண்டா அந்த பொண்ணு, இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்குடா, ஒழுங்கா வாழலாம்டா. ஏய் என்ன இது ஏன் வாழ்க்கை, நான் என்ன வேணா பண்ணுவேன், கட்டி வச்சிங்கல்ல இப்போ அவன் என் பொண்டாட்டி, நான் கூட சேர்ந்து வாழுவேன், வாழாமலும் போவேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் ஜங்குக்கே மூஞ்சி அடித்த மாதிரி பேசிடுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறது தெரில. ஜங்குக்கு உங்களை பாவமாக பார்க்குறான். நீங்களும் அப்படியே என்ன பண்ணுறது, அப்படியே விதின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு புரோக்கனான ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு நாள் போயிட்டுருக்குடா, ரொட்டீனாகவே போகுது. அண்ட் ஒன் டே இப்படி தான் திருப்பி தாயாங் வந்து செம்மையாக குடிச்சிட்டு வந்திருப்பான். நீங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு பழகிருச்சு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அப்படியே ரொம்ப அப்படியே அந்த குரலில் உயிரே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. மாமா குடிச்சிட்டு வந்துட்டியா? சரி வா, ஷூவெல்லாம் அவுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங்னா, ஏய் உன்னை இப்படியே விட்டு 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 எனக்கு சலிச்சிருச்சுடி, அதனால் உன்னை கொஞ்சம் காயமாக்கி பார்க்கலான்னு ஆசையாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மாமா என்ன சொல்கிற, புரியல. அதுவா இப்போ புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுயநலவே இல்லாமல் பெல்ட் எடுத்து அடிக்கிறான். ஆக்சுவலாக சுயநலவாக இருந்தால் அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு உங்கள் மேலே ஒரு குட்டி கேர் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் தயாங் கூட தான் வளர்ந்துட்டுருக்கீங்க. அவன் இந்த மாதிரி போதை போட்டால் மட்டும்தான் உங்ககிட்ட இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அதை அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களை திட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அண்ட் இன்றைக்கி அப்படி தான் பெல்ட் எடுத்து ரொம்ப அடிச்சிட்டான் உங்களை. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது, கை கால்லாம் ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் மாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு மாமா அப்படி கஷ்டப்படுத்த போகிறேன், சத்தியமாக முடியல மாமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. அண்ட் இதே மாதிரி 3 months போகுது. அப்பயும் தயாங் இப்படி தான் இருக்கான். தயாங்க்கு வந்து நார்மலாக ட்ரிங்க் பண்ணாமல் இருந்தால் உங்களை திட்டக்கூட வராது. அது அவனுக்கு ட்ரிங்க் பண்ணாமல் இருந்தால் அவனுக்கு அது பழகிருச்சு நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அண்ட் சில டைம் ட்ரிங்க் பண்ணாமலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போது அதை எடுத்து போய் குப்பையில் கொட்டுறது, சில டைம் உங்கள் மேலே கொட்டிடுவான். ஏய் சாப்பாடு எடுத்து வைடி. வைக்கிறேன் மாமா. என்னடி சாப்பாடு இது? மாமா அது வந்து சாம்பார் வச்சு கீரை மாமா, கீரை கூட்டு. ஏய் எனக்கு கீரை பிடிக்கும், உனக்கு தெரியுமா தெரியாதா? அது வந்து மாமா, அது சாரி மாமா, அதான் மாமா இருந்துச்சு. எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று பண்ணும், பைத்தியக்காரதனமாக இப்போ எனக்கு பண்ணும். மாமா என்ன மாமா, நான் வேணா சமைச்சு எடுத்துகிட்டு வந்து தரேனே மாமா. இல்லை வாயன், இல்லை உட்கார், இங்கே உட்கார, என் பக்கத்தில் வாயன். மாமா அது வந்து பக்கத்தில் வா வாயன். மாமா அது பக்கத்தில் வான்றல அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்க. உட்காரு மாமா, அது உட்காரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டீங்க. தயாங் வந்து அந்த சாப்பாடு பிளேட்டில் போட்டிருக்க சாப்பாடு அதெல்லாம் எடுத்து அப்படியே உங்கள் தலையிலே கொட்டுறான். உங்கள் ஃபேஸ்லேயே தூக்கி அப்படியே அடிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆமா என்ன மாமா பண்ணுற, கண்ணெல்லாம் எரியுது மாமா, இப்படியே மாமா போடுவ? ஏய் தெரிஞ்சு தாண்டி போட்ட, புடியா சாப்பாடு எதுக்குடி செஞ்ச? வேணும் கல்யாணம் பண்ணியில, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். மாமா அது வந்து சொல்கிறேன்ல, கண் எரியுது மாமா எனக்கு. எரியுதுனா அது நான் என்ன பண்ண முடியும்? வேணா இன்னும் கொஞ்சம் சாம்பார் கண்ணில் ஊற்றுட்டுமா? வேணாம் மாமா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டீங்க. வந்துட்டு ஏய் போய் சமடி மாமா, அது போய் சமன்றல்ல. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைக்க போகிறீங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா, தாங்க வந்து ஒர்க் பண்ணுவான். ஆக்சுவலாக அதை நான் மறந்துட்டேன். ஒர்க் பண்ணுவான், அவனுக்கு இப்போ ஆஃபீஸ் இருக்குது, அவன் சீக்கிரம் கிளம்பி ஆகணும். ஏய் சீக்கிரம் சைடி. தான் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாததுன்னு எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட கூட கால் பண்ணி கேட்குறீங்க. அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு சாப்பாடு இருந்தால் சொல்கிறியாம்மா? சீக்கிரமாக செய்கிற மாதிரியா? அப்படின்னா சாரி வயன், அம்மா வந்து தண்ணி குடிச்சேனா அதான் குரல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சொல்லு வயன். இது வந்தும்மா சீக்கிரமாக செய்கிற சாப்பாடு தான் இருந்தால் சொல்கிறியா? ஏ வயன் என்னாச்சு?
அது ஒன்றும் இல்லைம்மா, கோல்டு பிடிச்சிருக்காதா. சரி சரி, சீக்கிரமாக செய்கிற சாப்பாடுனா ஆ ஆ, நீ எப்படி யோசிக்கிறியம்மா? சீக்கிரம் சொல்லுமா. வயன் கண்டுபிடிச்சிட்டேன். என்னதுமா? ஒரு செம்பு தண்ணி. அம்மா அது காமெடி பண்ணுற டைம் இல்லைம்மா. வயன் 10 நிமிஷமாவது ஆகுமே. இப்போ எனக்கு 2 மினிட்ஸில் செய்யணும். அப்போனா மேகி பாக்கெட் வாங்கி செய்ப்போ. அம்மா அது வயன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அது நீங்கள் சீரியஸாக ஒரு மாதிரி கேட்குறீங்கன்றது இல்லாமல் அவங்க சரி சும்மா ஜாலி கேட்குற போல போகணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னு தெரில. தாயாங்கன்னா வந்துட்டு உங்கள் பின்னாடி நிற்கிறான். செஞ்சியா இல்லையா? மாமா மாமா அது வந்து செஞ்சிட்ருக்கேன் மாமா. இங்கே பாரு, உனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ளே நீ ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரல, உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ, சமாதி பண்ணிடுவேன். மாமா இதோ இதோ பண்ணிடு மாமா, பண்ணிடு. நீ போய் உட்காரு மாமா. ஏய், அதான் எனக்கு தெரியும். போ மாமா. ஏய் சி பே அப்படின்னு தாயா மூஞ்சி அடித்த மாதிரி பேசிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களும் போய் டக்கு டக்குன்னு ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்க. தாயம் உட்காந்துருக்கான். நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வச்ச உடனே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே அந்த சாப்பாடு எடுத்து பார்த்துட்டு, என்னடி இது? மாமா அது வந்து ரசம். பார்க்கறதுக்கு அப்படி இல்லையே. மாமா அது ரசம் தான் மாமா. என்னாச்சு மாமா, ஏன் யோசிக்கிற? அதுவா? அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் வந்து அந்த சாப்பாட்டை ரசம் சாப்பாடு அதெல்லாம் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து அவர் தயாங்க்கு வந்து அப்படியே பிசைஞ்சுப்பீங்க, இது பண்ணி வச்சுருப்பீங்க, கிண்டி வச்சுருப்பீங்க ஒரு பிளேட்டில். அதை கூட அவன் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு தயாங் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் கொட்டிட்டான். உங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. மாமா என்னம்மா இப்போ பண்ணுற? இவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணி செய்ன்னு சொல்லி இப்போ போய் கொட்டிட்ட. ஏய், என் முன்னாடி நீ வாயை திறக்கூடாது, புரியுதா? இப்போ நீ திறந்தன்னு வையன், என் பெல்ட்டு தான் பேசும் சொல்லிட்டு தாயாங் ரொம்ப ரூடாக பேசிடுறான். அப்படியே உங்களை திட்டி நான் அடித்து இது மாதிரி கொடுமைப்படுத்தி இப்படியே போகுது. வாழ்க்கையும் உங்களுக்கு வெறுத்துருச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாங்க கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ இப்போது அதை விட ரிக்ரெட் பண்ணுறீங்க. ஏன்டா கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தாயாங்னா ஒரு மாதிரி அவனும் இப்படியே தான் பண்ணிகிட்ருப்பான். அண்ட் ஒரு நாள் வந்து தாயாங் வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஜங்குக் கிட்டேருந்து கால் வருது. ஹலோ, சொல்கிறா. டேய் மச்சான், இங்கே 4 பேர் சேர்ந்து பிரச்சனை பண்ணிருக்கானுங்களா? ஏய் நடா சொல்கிற? ஏய் ஆமாண்டா, நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு 4 பசங்க வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்களே. இப்போ வந்து அவங்க என்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்கடா பிரச்சனை. என்ன பண்ண தெரிலடா, வாடா. ஏய் எங்கடா இருக்க? டேய் லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டுடா, பாடுறா. இந்த இரா உடனே வரண்டா இருறா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேகமாக ஓடுறான். நீங்களும் மாமா அப்படின்னு கூப்பிட்றதுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்டா. அங்கே வந்து அவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆக்சுவலாக அந்த காலேஜில் அவங்க கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த பையன்தான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். 4 பேர்த்தோடு சேர்த்துட்டு தாயாங் வந்துட்டு ஏய் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாயாங் கத்துறான். உடனே அங்கேருந்து ஃபெலிக்ஸ் வந்து சொல்கிறான், ஏய் பெரிய ஆளு மயிரம் வந்துட்டான், ஏய் தள்ளிவிட அப்படின்னு சொல்கிறான். தாங்கிட்ட செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கை வைக்கலன்னு போகும்போது ஜங்குக் வந்து டக்குன்னு ஏய் மச்சான் இருறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு தாயாங் அப்புறம் எதுக்குடா என்ன கூப்பிட்ட அப்படின்றான். ஒன்று ஃபெலிக்ஸ் வந்து ஏய் என்னடா மயிறு விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேர்த்துக்குமே மாறி மாறி வாக்குவாதம் போயிட்டே இருக்குது, தாயாங்க்கும் ஃபெலிக்ஸ்க்கும். அண்ட் ஜங்குக்கும் சும்மா இல்லை, ஜங்குக்கும் பேசிகிட்டே இருக்கான். அப்படி ரொம்ப பிரச்சனையாகி மாறி மாறி ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. ஒன்று தாயாங் வந்து சொல்கிறான், ஏய் காலேஜில் வச்சு உன்னை செஞ்சு விட்டதாண்டா உனக்கு வெறிமேரு, அதை தாண்டா இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்க. எப்படினாலும் நாங்கள் தாண்டா ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தானா வட்டா சிரிச்சிட்டு இருக்கான் தாயாங். உடனே டக்குன்னு ஃபெலிக்ஸ் அங்கேருந்து ஏய் ஜெயிச்சு கிழிச்ச அப்படின்ட்டான். உடனே தாயாங்க ஒன்றுமே புரியல. ஏய் என்ன சொல்கிற? ஏய் உனக்கு தெரியுமாடா? லூனான்னு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தியாடா. அவளை நான் ஏமாத்திட்டு இருந்தேன், அவள் உன்னை ஏமாத்திட்டா. தாயாங்க்கு நான் ஒன்றுமே புரியல.
ஜங்குக்கு ஆல்ரெடி தான் வந்து அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி அவள் சரியில்லை, லூனா சரியில்லைன்றது தெரியும். ஆனால் இதான் ரீசன் தெரில. ஜங்குக்கு ஷாக்காக பார்க்குறான், தயாங்னா ரொம்ப ஷாக்காக பார்க்குறான். என்னடா அப்படியே நிற்கிற? ஆ இப்போ பேசுகிறா மயிறு அப்படின்றான். தயாங்கடா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் என்னடா சொல்கிற? என்னடா லூனா பற்றி தப்பாக பேசுகிற? இப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே அவன், ஆமாம் லூனா பற்றி தப்பாக பேசுகிறாங்க. டேய் உன்ட்ட அப்பார்ட்மெண்ட் கேட்டது நான், தங்கம் லொட்டு லொசுக்கு மயிறு எல்லாமே கேட்டது நான்டா. அவளை நான் யூஸ் பண்ணேன், அவள் ஒன்றை யூஸ் பண்ண வச்சேன், அவ்வளோதான். அவளாம் உன்னை உண்மையான லவ் பண்ணலடா. என்னடா மயிறு நம்பிட்டு கிடக்குற? நீலாம் ஒரு ஆம்பளை, நீ வந்து என்னை தோக்கடிச்சிட்டேன் மயிரை பிடிங்கிட்டேன்னு பேசிகிட்டு இருக்க. இதை கூட கண்டுபிடிக்க வக்கலையடா உனக்கு? எத்தனை வாட்டி பிஸி 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 பிஸின்னு வந்திருக்கோம். அவளும் எத்தனை வாட்டி அம்மா கூப்பிட்றாங்க தயாங், அப்பா கூப்பிட்றாங்க தயாங்னு அத்தனை வாட்டி உன்னைய நல்லா உருட்டின்னு இருந்திருப்பா. அதை கூட நம்பாம நீ உடனே பெரிய லார்டு லபக்கு மாதிரி ஐயோ என்னன்னு நான் சொல்ற அம்மாவா, அச்சிச்சோ மாமியாரு, என்னன்னு நான் சொல்ற அப்பாவா, அச்சிச்சோ மாமனாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தலடா ஜோக்கரு. இப்போ வந்து பேசிட்டு இருக்க அப்படின்றா. தயாங்கு ஒன்றுமே புரியல. ஏய் நாடா சொல்ற அப்படின்னு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கு அவன் கையை பிடிச்சிக்கிறான், தயாங் கையை. ஏய் மச்சான் நடுங்குதுடா அப்படின்றா. தயாங்குனா அவனுக்கு போய் ஃபெலிக்ஸ் அடிக்கணும்னு தோணுது. ஆனால் அவன் அடிக்கல. ஆனால் அவன் ஏய் லூனா நான் நம்புறேன்டா, நீ என்னடா பேசுறது அப்படின்னு சொல்கிறான். உன்னை ஃபெலிக்ஸ் அங்கேருந்து ஓ தோர நம்ப மாட்டீங்களோ? இப்போ பாரு மயிறு கால் பண்ணுற அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூனா கால் பண்ணுறான். ஹலோ பேபிமா அப்படின்றான். அங்கேருந்து லூனா, அச்சோ டார்லிங் என்ன பண்ணுறா, எனக்கு ஏன் காலையிலேருந்து கால் பண்ணவே இல்லை? ஏய் அண்ணா ஒரு விஷயம் கேட்கணும்டி. கேளு ஃபெலிக்ஸ் தங்கம். சரி அந்த தயம் என்னண்ணா? அவன் கடத்துறான் ஃபுல். அவனை பற்றி பேசாத. அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னாண்டா. பார்த்தா பொசுக்குன்னு கல்யாணம்ட்டு போயிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? எவ்வளோ ஆசைப்பட்டு உன்கிட்ட கேட்டல. ஆமாம். அப்புறம் இன்னொன்று, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்குலாம் தெரியாது, அவன் தான் போயிட்டானே. இதுக்கு மேலே அவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியல என்ன. சரிடி சொல்லலாம். அப்புறம் அடி பண்ணுற? அது ஒன்றும் இல்லை தங்கம், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி அடிச்சலாம். சரி வீட்டுக்கு வந்து ஒரு மேட்ச்சு நான் சொல்கிறேன். இச்சி உனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி விளையாட்டு தான்டா, போடா ஃபோன் வைடா லூஸு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லூனா காலை கட் பண்ணிட்டா. அண்ட் இங்கே தாயாங்க்கு அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. வர இதுக்கு லூனாவை தான் இப்போ போட்டு தள்ளணும் போல் இருக்கு அவனுக்கு. ஆனால் இப்போது சத்தியமாக ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. ஜங்குக்னா அப்படியே அவனோட ஷோல்டரில் கை வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்றான். ஃபெலிக்ஸ்னா ஏய் இவ்வளோதான்டா மயிறு, தோ இவ்வளோதான். இது தெரியாமல் அவள் காலெலாம் பிடிச்சி கெஞ்சிருக்காம்ல. அவள் வந்து என்கிட்ட சொல்கிறா எப்படின்னு 2 மாதத்தை நானே அவளை கழட்டி விட்றேன்டா அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் சொல்லிட்டு, மச்சான் வாங்கடா போகலாம், இவன் கிடக்குறான்டா இவன் ஒரு ஜோக்கரு, அவன் ஃப்ரெண்டு கிடக்குறான்டா அவன் ஒரு ஜோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கையும் சேர்த்து ஜோக்கர்ன்ட்டு போயிட்டாங்க. இங்கே ஜங்குக்கும் தயாங்கும் அப்படி சோகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்னா மச்சான் விட்றா பார்த்துக்கலாம், நான் அப்பயே சொன்னேன்டா அவள் அப்படிதான்ட்டு, நீ தான்டா கேட்கல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, அப்படியே உலகமே புரியலடா, ஒரு மாதிரி பண்ணுதுடா. மச்சான் அதெல்லாம் எனக்கு பேச எடுத்துக்கலடா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் அப்பயே சொன்னேன்ல அவளாம் பேஸ்ட்டுன்னு. இல்லைடா, எப்படா அவன் என்ன ஏமாத்தினா? அப்புறம் ஒவ்வொரு செலவு பண்ணதும் அவளுதான் இல்லையாடா? ஏண்டா என்ன லவ்ன்ற பேரை வச்சாடா என்னை எப்படி ஏமாற்றணும்? அது என்கிட்ட வந்து என்கிட்ட கேட்டிருந்தாலே ஏதோ கொடுத்துருப்பேனடா. லவ்ன்ற பேரை ஏமாத்திட்டா. மச்சான் விட்றா, இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான். ஆனால் தாங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை. தாங்க ஒன்று சரி ஓகேடா கிளம்புறேன், நீ பார்த்துப்போ அப்படின்னு தாயாங்க சொல்கிறான். ஜாங்குக்னா எப்பறம் உன்னை விட்டுட்டு போகிறது? இல்லைடா மச்சான் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டான். ஜங்குக்கை
அண்ட் தயாங் வந்து காரில் தான் வந்திருப்பான். அந்த கார் அப்படியே நிற்குது. அது கூட அவன் கண்டுக்காம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். போகும்போது சிக்னல் போட்டாங்க. அது கூட தயாங் பார்க்காம போகும்போது கரெக்டாக ஒரு லாரி சம்திங் கார் வந்து தயாங்க ஏற்றிடுது. தயாங் அப்படியே விழுந்துட்டான். அண்ட் ஜங்குக் அங்கே தான் க்ராஸ் பண்ணி போகலான்னு போகும்போது எல்லாமே கூட்டமாக இருக்காங்களேன்னு பார்த்துட்டு ஜங்குக் பார்க்கும்போது தான் தயாங்கன்னு தெரியும். டக்குன்னு தயாங்கன்னொன்னே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில். ஏய் மச்சான் எந்திரா. டேய் இது என்னடா கூட வரேன்னு சொன்னேன், ஏன்டா கேட்க மாட்டியாடா? டேய் எந்திரா மச்சான் ப்ளீஸ்டா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்னா அழுகுறான். ஜங்குக்கு வந்து உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே கூப்பிட்டுட்டான், நீங்களும் வந்துட்டீங்க, நீங்கள் அப்படி அழுகுறீங்க. மாமா எந்திரி மாமா ப்ளீஸ் மாமா எந்திரி மாமா. எந்த மாமா அப்படி படுத்து கிடக்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஜங்குக் அண்ணா பார்த்துக்கிறது இல்லையா அண்ணா? மாமா ஏன் மாமா தனியாக விட்டீங்கண்ணா? ஏங்க தனியாக விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா ரொம்ப அழுகுறீங்க. அண்ட் அப்படியே போகுதுடா. அங்கிட்ட ஒரு 2 months கிட்ட போகுது. தயாங்கிட்டனா ஒன்றுமே முடியல. கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு. அவன் உண்மையிலே ஒருத்தவங்களோட உதவியை எதிர்பார்த்து அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கு வழியில். அண்ட் லூனா வேற இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டா. ஜங்குக் வேற வந்து உங்ககிட்ட உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னண்ணா சொல்லுங்க. மாதிரி தயாங் லூனான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணல. ஆமாண்ணா. இந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணு இத்தனை நாளாக அவனை ஏமாத்திட்டு தாம்மா இருந்திருக்கு. அது இப்போ தான் ஃபெலிக்ஸ்னு ஒருத்தன் எங்கள் காலேஜை படித்து வந்தான். அவன் தான் அப்படியே எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சா போட்டு காமிச்சிட்டாமா. அண்ணா என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, அதை கேட்டு போய் தாம்மா இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கே இப்போ தான் புரியுது ஓகே அப்படின்ட்டு. தாங்க ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் தாங்க கூடவே ரொம்ப இருந்து பத்திரமா பார்த்துக்குறீங்க. ஒரு குழந்தை விட மோசமாக பார்த்துக்குறீங்க தாங்க. ஐ மீன் ஒரு குழந்தைய நம்ம பார்த்துப்போம்ல, அதை விட ரொம்ப குழந்தைய அவனை பார்த்துக்குறீங்க. தயாங்க்கு பாத்ரூம் போகிறதுலேருந்து குளிப்பாட்டி விடுறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. அண்ட் தயாங்க்கு அடிக்கடி சாப்பாடு செய்யாமல் வாமிட்லாம் எடுத்துருவான். அந்த வாமிட் எல்லாத்தையுமே உங்கள் கையிலே வச்சு எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க. அண்ட் வாயெல்லாம் துடைச்சி விடுவீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த சலிப்பே இருக்காது. அங்கே தயாங்கோட அப்பா வருவார், உங்கள் அம்மா வருவாங்க, இருப்பாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் கண் முழிச்சு தூங்காமல் விடிய கூட நீங்கள் தான் தயாங்க பார்த்துப்பீங்க. தயாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீராக வருது. இவளையா நம்ம இத்தனை நாளாக கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு. அண்ட் லூனா வேற, அது வேற அவனுக்கு ரொம்ப வலிக்குது. அண்ட் ஒன் டே தாங்க வந்து அப்படியே இழந்த மாதிரி உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து அம்மா சாப்பிட்டியா மாமா? என்னால் சாப்பிட முடியாது. இதானே விட்டு போனேன், மறந்துட்டியா? அது ஆமாம் மாமா, ஏதோ ஒரு நினப்பில் மறந்துட்டு பேசிட்டேன். மாமா உங்ககிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? சொல்கிறேன் சொல்லு. நமக்கு லைஃப்பில் யாருன்னு கடவுள் எழுதியிருக்காங்களோ அவங்க தான் மாமா நமக்குன்னு இருப்பாங்க. நான் இப்போது என்னைய பெருசாக பேசணுங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் இன்னும் நீ லூனாவை கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா என்ன மாமா இருக்கும்? அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பா. நீ சந்தோஷப்படுமாம்மா. நீ இதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு கூட இருந்து அந்த துரோகத்தை தாங்கிறதுக்கு பதிலாக அல்லது நீ வெளியில் வந்துதாமாம்மா அந்த துரோகத்தை நீ தெரிஞ்சிருக்க. ஆக்சுவலாக கடவுள் வந்து உனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மாமா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால இருந்து வெளியே வரப்பாரு மாமா. அண்ட் நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் உன்னை நான் வெறுக்கவே மாட்டேன் மாமா. ஏன்னா இது காதல் மாமா. இந்த காதல் என்றைக்குமே தீரா காதல் மாமா. அது உன் மேலே என்றைக்குமே தீராது. அதனால் நீ கில்ட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாமா. நான் உன் பொண்டாட்டி, புரியுதா? அதுக்கு முன்னாடி நான் உன் அக்கா மாமா. மறந்துடாத, சரியா? நீ கண்டிப்பாக சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் பாசமாக பேசுனீங்க. ஆனால் தாங்கி இப்போதுமே இப்போ கூட ஒரு மாதிரியாக தான் இருக்கான். உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை தயாங்க இதுலேருந்து வெளியில் வருவான் அண்ட் உங்கள் மேலே இருக்க கோவம் போகும் அப்படின்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் கூட இருந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்குனீங்க. தயாங்குன்னா உண்மையிலே குற்ற உணர்ச்சியாக இருக்குது.
அண்ட் 6 மந்த் ஆயிடுச்சுடா. தயாங்கும் சரியாயிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஆக்சுவலாக தயாங் தான் காரே ஓட்டிகிட்டு வரான். உங்கள் அம்மா அண்ட் தயாங்கோட அப்பா எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு, டேய் தயாங் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. ஏய் தயாங், ஆ சொல்லுகா. இப்போ பரவாயில்லையாடா? அதெல்லாம் பரவாயில்லக்கா. இப்போ என்னடா எங்கள் கூட வீட்டுக்கு வரியா? அதெல்லாம் வேணாக்கா, நாங்கள் அப்பார்ட்மெண்ட் போயிடுறோம். பார்த்து போ சரியா? அப்போ தயாங்கோட அப்பா வந்து, ஏய் தம்பி, சொல்லுப்பா, பத்திரமா காரை ஓட்டிட்டு போயிடுவேடா. அதெல்லாம் போயிடுவேன்ப்பா நான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிட்டேன்ப்பா நான், சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தயாங்க ஒரு ஏக்கமாகவே பார்க்குறீங்க. இப்போயும் தயாங்க நம்மக்கிட்ட வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதனால் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அண்ட் உங்கள் அம்மா தயாங்க அப்போல்லாம் போயிட்டாங்க. நீங்களும் உங்களுக்கெல்லாம் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. அண்ட் ஜங்குக்கும் போயிடுறான். அண்ட் வீட்டுக்கு நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறீங்க. வந்தோடனே மாமா சூப் எது குடிக்கிறியா? மாமா இது சாப்பிட்றியா? மாமா அது பண்ணுறியா சொல்லி ரொம்ப கேர் பண்ணுறீங்க. தயாங்கண்ணா இல்லை அதெல்லாம் வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு தயாங் மேலே போயிட்டான். உங்களுக்கு என்னடா அதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. தயாங் வந்து அவனுக்கு மனசில் வந்து உங்கள் மேலே வந்து இப்போது ஒரு மாதிரி பொண்டாட்டின்றது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அண்ட் உங்களை தான் அவன் லவ் பண்ணணும், நீங்கள் தான் அவன் டெஸ்டினிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். உங்ககிட்ட பேசினா நீங்கள் என்ன நினைப்பீங்களோ அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து தயாங் நல்லா பேசினா கூட நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் உயிரே கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கீங்க. அண்ட் அன்னைக்கு சாயந்தரம் போல் மழை செம்மையாக அடிக்குது. நீங்கன்னா தயாங்க கவனிச்சிட்டு, மாமா உனக்கு இப்போ எல்லாமே ஓகே தானே மாமா? என்னாச்சு, ஏன் அப்படி பேசுகிற? அது ரொம்ப குளிருது மாமா, அதான் லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்கு. அப்படின்னா போ, போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அமிச்சிட்றான். நீங்களும் போயிட்டு படுத்துட்டீங்க. படுத்துட்டு அப்படியே குளிரில் ரொம்ப நடுங்குறீங்க. போர்வை உங்களுக்கு ஒன்று போத்தியும் அந்த குளிரே போகலை. தயாங்க வந்துட்டு, ஏய் என்னாச்சு? மாமா குளிருது மாமா, ரொம்ப தாங்க முடியல மாமா, ரொம்ப குளிருது மாமா, காய்ச்சி வர மாதிரி இருக்கு அப்படின்றீங்க. நான் தாங்க உடனே, ஏய் பின்னாடி பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் போட வரியா? மாமா அதெல்லாம் வேணாம் மாமா, ஒரு 4 போர்வை எடுத்து மொத்தமாக போத்து மாமா எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. தாங்க போத்துறான். மாமா எனக்கு இன்னும் குளிர் போகல மாமா, என்ன பண்ணுறது தெரில அப்படின்றீங்க. தயாங்க உடனே பக்கத்தில் வந்து படுத்துருக்கான் உங்களுக்கு க்ளோஸாக. ஃபஸ்ட் டைம் நீங்கள் தயாங்க இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறீங்க. ஏய் என்னாடி? அதான் பேச ஒரு மாதிரி இருக்குன்னு இருக்கு, நீ வந்து பேச மாட்டியா? மாமா அது வந்து குளிருது. ஏய் இருடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தயாங் வந்து அவனோட எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான். நீங்கன்னா என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த தயாங் உங்களோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டான் ஃபுல்லாக. உங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு கை வச்சு ஹைட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் தயாங் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. உங்களை நல்லா கிட்டக்குன்னா அழுத்தி க்ளோஸாக உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு, ஏண்டி கண்ணு கலங்குதுடி எனக்கு, நான் வேலைக்கு போனால் வர மாட்டியா? அப்படியே விட்டுறடு என்ன? அம்மா அதை வந்து முதல்ல இதை சொல்லு, நல்லா இருக்காப்பா உனக்கு? புரியல மாமா. குளிருதுன்னு இல்லை, பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா, நல்லா ஏத்தமாக இருக்கு மாமா எனக்கு. இப்போ சொல்றி என்ன, நான் போனா நான் அப்படியே விட்டுருவியா? ஏய் ஒன்னதான்றல மாமா. அது ஒன்றும் இல்லை மாமா, ஒன்று ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறேன்னா அது ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அடிக்குது மாமா எனக்கு. தெரியுதுடி, எனக்கு தெரியுது. என் ஹார்ட் கிட்ட தானே உன் ஹார்ட் இருக்கு மாமா. புரியல. ஏய் கட்டி பிடிச்சி படுத்துருக்கோம்ல அதான் அப்படின்னு தயாங்க சொல்கிறான். நீங்கண்ணா மாமா அது வந்து நீயா பேசுவேன்னு சொல்லிட்டு தான் மாமா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுன்னு சரி ஒரு 10 வருஷம் பேசலன்னா 10 வருஷமாக வெயிட் பண்ணுவேன் மாமா, 10 வருஷமாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. தாங்க உடனே, ஏய் என்னை மன்னிச்சிருடி, சத்தியமாக நான் மன்னிச்சிருடி. எனக்குன்னு இந்த உலகத்தில் உண்மையாக நீ தாண்டி. எனக்கு இப்போ தான் தெரியுது, ஏன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கடி, நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னை நீ பார்த்துக்கிட்ட பார்த்தியா? அப்போது ஏய் சிம்பதியில் வந்த லவ் மட்டும் நினச்சிக்காதடி, சத்தியமாக இல்லை. அப்படியே எப்படி மாதிரி இருந்தேன், அவ்வளோ கில்ட்டி ஆயிடுச்சு எனக்கு, அவ்வளோ கில்ட்டி ஆயிடுச்சு.
இப்படிப்பட்ட பொண்ணையாடா இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க அப்படின்ட்டு. அப்பே ஜங்குக்கு சொன்னான்டி, உங்கள் வீட்டில் முடிவெடுக்கிறதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும், ஒழுங்காக நம்பி கல்யாணம் பண்ணுறான்னு. அதை நீ உன்னை அடித்து சித்திரவதை பண்ணி அந்த அந்த இதெல்லாம் எடுத்து உங்களை கொட்டி அதெல்லாம் பண்ணிட்டேன்டி. மன்னிச்சிருடி, என்ன சத்தியமாக மன்னிச்சிருடி. மாமா எதுக்கு மாமா மன்னிப்பு கேட்குற? அதெல்லாம் விட்டுரு மாமா, அதெல்லாம் பழசு மாமா. ஏய் பொண்டாட்டி மாமா, ஏய் பொண்டாட்டின்னுண்டி மாமா. கண்ணு கலங்குது மாமா. அதெல்லாம் கலங்கக்கூடாது. பொண்டாட்டி லவ் யூ பொண்டாட்டி. மாமா லவ் யூன்னு சொல்லலடி, லவ் யூ டு சொல்கிறீ. லவ் யூ டு மாமா, லவ் யூ டு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறா. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் அப்படியே உங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போது ஒரு 3 years கழித்து பார்க்கலாம். பார்த்தா உங்கள் கையில் ஒரு அழகான குழந்தை இருக்குது. கிம் டேஸுன்னு அந்த குழந்தையோட பேர். தாங்க வந்து ஏய் என்னடா அப்படி காலங்க அதெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்க, போடா அம்மா கூப்பிட்ற போடா. அப்பா பாப்பா விளாட்லாம். ஏய் விளாட்லாம், எனக்கு மூடு இல்லைடா, தூங்குறதுடா. நீ தாண்டா எனக்கு ஆஃபீஸில் லீவ் விட்ருக்கான், போடா. அப்பா இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோய, சத்தியமாக நான் காண்டாயிடுவேன்ப்பா. ஏய் என்னடா காண்டாவ? அப்பா என்னோட லவ் ஸ்டோரி சொல்லணும்ப்பா உன்கிட்ட, வாப்பா. அடப்பாவி, லவ் ஸ்டோரியாடா இந்த வயசுலடா? ஆறா ஸ்கூலுக்கு கூட போலையாடா நீ? அப்பா ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் லவ்வா? பக்கத்து வீட்டில் இருக்கல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு லவ் பண்ணப்பா நான். ஏய் சாவச்சோண்டா, இந்த பொண்ணுங்களே நம்பாத, சத்தியமாக நம்பாத. நான் என்ன சாவடிக்கிறது, அதுக்குள்ள அவளுங்களே உனக்கு குளிர் தோண்டி போச்சிருவாளுங்க அப்படின்னு தாங்கும். உங்கள் பையனும் பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் அங்கேருந்து கரண்டி வச்சுக்கிட்டு வரீங்க. என்ன தயா? ஏய் என்னடி மாமாவெல்லாம் காணோம்? அதான் குழந்தைய வந்துருச்சு, இது மூணு எதுக்கு மாமான்னு கூப்பிட்டுக்கிட்ட? ஏய் மாமான்னு கூப்பிட்றி. முடியாது கூப்பிட்றி. சரி சொல்லு மாமா. என்னாடி அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு வர? கேப்பாரு, மொத்த பொண்ணுன்னெலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? அந்த ஒத்த பொண்ணு அவ்வளோதான். என்னை பார்த்தில, நான் என் பையனுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வைப்பேன். அடி போடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக பேசிட்டு இந்த மாதிரி இருக்கீங்கடா. சரி ஓகேடா, ஹாப்பி என்டிங். ஓகேடா, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. பை.